ஹாய்க்கா, உங்க நேம்? என் பேர் புவனா. நம்ம ஷாப் நேம் என்னக்கா? ஆதிரா வெஜ் ரெஸ்டாரண்ட். எப்போ நம்ம இங்க ஸ்டார்ட் பண்ணோம்? 2 மாசம் ஆகுதுங்க சார். 2 months ஆகுது. ஓகேங்க. நம்ம என்னென்னலாம் சேல் பண்ணிட்டு இருக்கோம்? ஸ்பெஷலா என்னென்னலாம் பண்றீங்க? ஸ்பெஷலா வந்துட்டு இப்போ நாங்க வந்து வெஜ் ரெஸ்டாரண்ட்ன்றதுனால மத்தியானம் வந்து லஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். டொமேட்டோ ரைஸ், கர்ட் ரைஸ், கேரட் ரைஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஈவினிங்ல பாத்தீங்கன்னாக்கா வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம், பாப்கார்ன் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்பவுமே நம்ம எப்போ வந்தாலுமே கிடைக்குமா? இல்ல எப்போ வந்தாலுமே இங்க கிடைக்கும். சோ இப்போ பாப்கார்ன், பானிபூரி, ஐஸ்கிரீம் அது இல்லாம இன்னும் சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வர போறோம். ஓகேங்க. அதிகமா எல்லாரும் வாங்குற ஒரு இதுனா ரெசிபினா என்னது? அதிகமானா பாப்கார்ன் நல்லா சேல் ஆகும். ஐஸ்கிரீமும் நல்லா மூவ்மெண்ட்ல இருக்கு. ஏன்னா குழந்தைங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்றதால ஐஸ்கிரீம் நல்லா சேல் ஆகும். ஓகே ஓகே. இப்போ நம்ம ஷாப்க்கு வரவங்களுக்கு நீங்க யாராச்சும் இது நல்லா இருக்கும், இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஏஜபிள் அந்த மாதிரி வரவங்க வந்து அவங்க லைக் பண்றது வந்து பஜ்ஜி தான் லைக் பண்றாங்க. அதுல வந்து வாழைக்காய் தான் அவங்க ஃபேவரட்டா சொல்றாங்க. குழந்தைங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தான் ரொம்ப லைக் பண்றாங்க. ஓகே. அவங்களுக்கு என்ன கேட்டகரியில பிடிக்குமோ அதையே தான் நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நம்ம ஷாப் வந்துட்டு காலையில ட்ரேட் சென்டர் ஓபன் பண்ணதுல ஈவினிங் வரைக்கும் கண்டிப்பா இருக்கு. ஆமாங்க சார். மார்னிங் 9 o'clock இருந்து நைட் 11 o'clock வரைக்கும் நாங்க ஓபன் ஆச்சு. ஃபுட் எப்போ வந்தாலுமே நம்மளுக்கு இங்க வந்து இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்கோம். வெஜ்ல எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதுல இன்னும் 2-3 ஐட்டம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஏன்னா மினி மீல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்றோம். இப்போதைக்கு வெறும் வெரைட்டி ரைஸ் மட்டும் போய் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 1 வீக்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வெஜ்ல கொண்டு வந்துடும். நைட்ல வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, பரோட்டா சோ அதுவும் நைட்ல கொண்டு வரோம். ஓகே. இது மட்டும் இல்லாம நம்ம வேற என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம்? சார் இப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினி ஹால், ஒரு பர்த்டே பார்ட்டி, ஒரு சின்ன ரிசப்ஷன் அந்த மாதிரி எல்லாம் கூட பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு 30 பேர்ல இருந்து 50 பேர் வரைக்கும் இங்க வந்து பண்ணலாம். ஒரு 100 பேர் வரைக்கும் கூட நம்ம கெப்பாசிட்டி வந்து பண்ற மாதிரி இருக்கும். இதுல பஃபே அண்ட் மினி லஞ்ச் மாதிரி கூட நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். இது வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே சண்டேல நாங்க வந்து மேஜிக் ஷோ, பப்பட் ஷோ, கேம்ஸ் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபங்க்ஷன்ஸும் நாங்க வந்து ஆர்டர்ன்ற பேர்ல புக் பண்ணிட்டு இருக்கோம். இருக்கிறதே ரொம்ப பெஸ்ட் காஸ்டிங்கா நாங்க வந்து கேட்டரிங் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கோம் சார். இன்டோரும் பண்றோம், அவுட்டோரும் பண்றோம். சரிங்களா? ஓகே. இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் பாத்தீங்கன்னா நீங்களே ஃபுட் ப்ரொவைட் பண்ணி பிளேஸும் கொடுத்துருவீங்க. ஆமா. சோ மொத்தமா இதுக்கான காஸ்ட் ஒரு 50 பேர் வராங்கன்னா எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? நீங்க மினிமம் நம்ம கரெக்டா சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம வந்து ஹாலு, ஃபுட்டு எல்லா மெயின்டெனன்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம பண்றோம். 30 பேர்னா அதுக்கு ஒரு காஸ்டியூம் வரும். 50 பேர்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு காஸ்டியூம் ரேட் ஆகும். ஸோ இப்போ சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, பிரெட் அல்வா அந்த மாதிரி சிம்பிளாகவும் இருக்கு. எனக்கு 2 ஸ்வீட் வேணும், எனக்கு குலாப் ஜாமுனும் வேணும், பிரெட் அல்வா வேணும். ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து வெஜ்லயும் இவ்வளவு வேணும், நான்வெஜ் வேணும். அந்த மாதிரி குவான்டிட்டி ஏற பர்சன் கவுண்டிங்கும் ஜாஸ்தி ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து காஸ்டிங் டிசைட் பண்ண முடியும். அதை கரெக்டா நம்மளால மேனேஜ் பண்ணி சொல்ல முடியும். சோ அவங்க என்ன ஃபுட் சூஸ் பண்றாங்க, அதெல்லாம் பொறுத்து எத்தனை பேர் வராங்க, இத பொறுத்து பிரைஸ் அத பொறுத்து நம்ம பிரைஸ் சேஞ்சஸ் ஆகும். அதனால நம்ம கிட்ட அஃபோர்டபிளாவே கிடைச்சிரும். வெளிய நம்ம போறதை விட இங்க வந்தா கொஞ்சம் பெஸ்டா ஆகும். மினிமம் ஒரு 30 பேருக்கு வீட்ல ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடுறோம் அப்படின்னும்போது அதுக்கான ஸ்பேஸ் இல்ல அப்படின்னும்போது இந்த மாதிரி ஒரு ஓபன் ஸ்பேஸ், சோ அது இல்லாம ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு இடம் இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே. இப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்ணனும் அப்படின்னா உங்ககிட்ட எத்தனை நாளைக்கு முன்னாடி வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்? ஒரு 1 month முன்னாடியே சொல்லலாம், 1 year முன்னாடியே சொல்லலாம். மினிமம் ஒரு 1 week முன்னாடி சொன்னா கூட எங்க கிட்ட அந்த டேட் வந்து அவைலபிளா இருந்துச்சுன்னா நாங்க ஓகே பண்ணிடலாம். ஓகே ஓகே ஓகே. ஃபங்க்ஷன் பண்ணுவீங்க ஒண்ணுதானா இல்ல மார்னிங் ஒன்னு, ஆஃப்டர்நூன் ஒன்னு, ஈவினிங் ஒன்னு அந்த மாதிரி டைமிங் பொறுத்து. ஆல்ரெடி புக் ஆயிருந்தா பண்ண முடியாது. மினிமம் 1 டேக்கு 2 ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பா பண்ணலாம். ஓகே. ஃபங்க்ஷனோட லெந்த் அது கஸ்டமர் பொறுத்து மினிமம் 4 hours நம்ம வந்து 4 hours. நீங்க சொல்றது மொத்தம் எல்லாமே வந்து 4 hours. 4 hours இருந்து 5 hours கூட ஆகும். ஓகே. நம்ம 4 hours கண்டிப்பா அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல உங்களுக்கு. 1 hour எக்ஸ்டெண்ட் ஆகும். அது நம்ம லஞ்ச் பொறுத்து 4 hours இருந்து 5 hours வந்து கெபாசிட்டி பொறுத்து இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நம்ம பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறோம்னா ஒரு 1 hour ஆகும். அதுக்கப்புறம் லஞ்ச் சோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 ஹவர்ஸ்லயே முடிஞ்சிரும். அந்த 4 hours வந்து கரெக்டா இருக்கும். ஓகே.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆர்னமெண்டல் ஃபிஷ் ட்ரேட் சென்டரோட ஃபுட் கோர்ட்ல தான் இருக்கோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் சீ ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டால் இருக்கு. இந்த ஸ்டால்ல என்னென்னலாம் கிடைக்கும்ன்றத பார்த்தீங்கன்னா வெளியே ஃபர்ஸ்ட் இங்கே போர்ட் மெனு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 13 போட்டிருக்கு. 30ல இருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த ஃபுட் எல்லாமே அவைலபிளா இருக்கு. என்னென்னன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இங்கே வரீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஃபிஷ் ஃபிங்கர், ஃபிஷ் கட்லட், ஃபிஷ் 65 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இது வந்துட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம உள்ள போயிட்டு எப்படி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். என் பேர் அருண். ஷாப் நேம் ஃபியூஷன் சீ ஃபுட். இப்போ நம்ம இங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கோமா? இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி சைதாப்பேட்டில் ஒரு ஸ்டால் வச்சுருக்கோம். ஸோ அதுவுமே தமிழ்நாடு ஃபிஷரிஸ் சப்போர்ட் பண்ணி அவங்களோட ஸ்பேஸ் எடுத்து தான் வச்சுருக்கோம். ஸோ அது சைதாப்பேட் மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்குது. இது செகண்ட் ஷாப் இது. ஸோ இதில் வந்து நம்மளோட ப்ராடக்ட் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இருந்ததுனால ஃபிஷரிஸே அவங்களே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூப்பிட்டு இது பண்ணாங்க. இங்கே நாங்கள் ஒரு 1.5 months பண்ணிட்டு இருக்கோம். இங்கே நம்ம மெயினாக வந்து டூனா ஃபிஷ்ஷை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக டூனா ஃபிஷ்ல நிறைய வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். லைக் ஃபிஷ் ஃபிங்கர், பாப்கார்ன், அப்புறம் ஃபிஷ் 65, ஃபிஷ்லேயே பர்கர், சாண்ட்விச், ராப்ஸ், அப்புறம் பிரெட் ஆம்லேட்டு, அப்புறம் சைனீஸ் ஐட்டம்ஸ் லைக் சில்லி ஃபிஷ், சில்லி ப்ரான், அந்த மாதிரி நிறையா நியூ ஐட்டம்ஸ். பர்டிகுலராக ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். டூனான்ற வெரைட்டி எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட அதிகமாக ட்ரை பண்ணுறது ஃபிஷ் ஃபிங்கர், ஃபிஷ் கட்லெட், அப்புறம் கிறிஸ்பி ப்ரான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கிறிஸ்பி ப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சீ ஃபுட் ஃபெஸ்டிவல்லையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து உதயநிதி சார் வந்து அதை சாப்பிட்டு அவர் நல்லா இருக்குன்னு ரிவ்யூ சொல்லிட்டு போயிருந்தாரு. நாங்கள் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா ஃபிஷ் ஃபிங்கர் இனிஷியலாக ட்ரை பண்ண சொல்லுவோம். ஏன்னா காஸ்ட் வைஸும் சரி, ஃபிஷ்ஷோட அந்த ஃப்ளேவருக்கும் சரி, ஃபிஷ் ஃபிங்கர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது சாப்பிட்டாச்சுன்னா தென் தே வில் கோ ஃபார் த அதர் ஆர்டர்ஸ். ஸோ இதில் இன்னும் ஃபிஷ் ஃபிங்கர் வந்து 100 rupees per plate வரும். ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணி நம்ம எதுலேருந்து எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கோம். காஃபி மேலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரான் ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதில் ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா மசாலாலாம் எடுத்து போட்டு வச்சிருக்காங்க ரெடியா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வரும்போது நமக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான். ஃப்ரையருமே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பக்கத்தில் ரெடியா அப்படியே பண்ணி கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி ப்ரான் பண்ணி வச்சிருக்காங்க.